ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் கார்ட்டூன் சீரிஸோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். பாம்பு மந்திரங்கள் ஆல்ரெடி மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்தா டார்க் அண்ட் கேங் எப்ப வேணாலும் வந்து அதை திருடலாம் சொல்லிட்டு ஜாக்கி ஸ்ட்ரைட்டா மியூசியம்ல போய் பேசுறாரு. ஆனா மியூசியம்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஆல்ரெடி பின் பூமா டைமண்ட் இருக்கு, இதுக்காகவே நாங்க ரொம்ப மிகப்பெரிய பாதுகாப்பா தந்திருக்கோம். இந்த பாதுகாப்பெல்லாம் மீறி யாருனாலையுமே இங்க வந்து எதையும் திருட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சேம் டைம் டார்க் அண்ட் கேங்ல இருக்கக்கூடிய ராசப்பா ஒரு ஸ்பைக் கேமரா வச்சு மந்திரக்கல்ல போட்டோ எடுத்திருப்பாரு. திரும்பி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜாக்கி தெரியாம இடிக்கவே அந்த ஸ்பைக் கேமரா உடைஞ்சிருச்சு. ஜாக்கியும் டார்க் அண்ட் கேங் இங்க சுத்திட்டு இருக்கிறத பாத்துறாரு. சோ ராசப்பா பாத்தீங்கன்னா அங்க ஜாக்கியை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறார். அண்ட் சைடுல அந்த பின் பூமா டைமண்ட் ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஸ்பை கேமரா வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியல. இவங்கனால இந்த கதையில என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ராசப்பாவை துரத்திட்டு போற ஜாக்கி பாத்தீங்கன்னா ஒரு வழியா ராசப்பாவை எப்படியோ பிடிச்சிடுறாரு. பட் ராசப்பா அவரோட கோட்டையும் கழட்டி விட்டுட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த நேரத்துல அவரோட கோட்ல இருக்கிற ஒரு மொபைல் போன் அடிக்குது. அதுல வால்டர் தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த மந்திரக்கல் அங்கதான் இருக்கான்னு. ஆமா சார், இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி மிமிக்ரி பண்றாரு. ஓகே, இன்னைக்கு 12 மணிக்கு போயிட்டு நீங்க திருடிருங்க சொல்லிட்டு அவர் அங்க கட்டளையிட நம்ம ஜாக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூக்கம் போச்சு அப்படி சொல்லிட்டு அந்த போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களோட திருட்டை தடுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் ஏர்லியாவே அவர் கிளம்பி போயிட்டு அந்த மந்திரக்கலை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் ஜூலி கிட்ட சொல்றப்ப ஜூலி பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஜாக்கி திருட போறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நான் திருட தான் போல, திருட்டை தடுக்க தான் போறேன், அண்ட் அதை சேஃபான இடத்துல தான் வைக்க போறேன் அப்படின்னுவாங்க. ஜூலி நானும் வருவேன் சொல்லிட்டு அனுப்பிடிப்பாங்க. பட் ஆனா ஜாக்கி இல்ல, நான் போறது ரொம்பவே ஆபத்தான விஷயம், சோ நீ வர வேணாம், நாளைக்கு பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே, சோ நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் பண்றாரு. இந்த சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஜாக்கி வர வேணாம் சொல்லி ஜூலி போறது தான் பாத்தீங்கன்னா அந்த ஷோவோட இன்ட்ரெஸ்டிங்கே இன்னும் கூட்டும். மந்திரக்கலை எடுக்கிறதுக்காக ஜாக்கியும் பாத்தீங்கன்னா மியூசியத்துக்கு போறாரு. அவர் போற அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சைடுல இன்னொரு கேரக்டரும் உள்ள வருது. மார்னிங் மியூசியம்ல ஒரு லேடி பார்த்தோம்ல, அவங்க தான் பாத்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பூமா டைமண்ட் திருடுறதுக்காக வந்திருக்காங்க போல. அங்க இருக்க லேசரை கட் பண்றதுக்காக ஹைடெக்கான ஒரு மிஷினை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க லேசரை ஆஃப் பண்றாங்க. பட் ஜாக்கி பாத்தீங்கன்னா அவ்வளவுலாம் யோசிக்கல. சுங்கத்தை எடுத்து நல்லா மென்னுட்டு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அந்த லேசர் மேலே ஒட்டிடுறாரு. அந்த லேசர் ஆஃப் மியூசியத்துக்கு கீழே இறங்கிட்டு அவர் அங்க உள்ள நடந்து போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த லேடியும் கூட நடந்து தான் வந்துட்டு இருக்காங்க. பட் ரெண்டு பேருமே அது வரைக்கும் அவங்கள பாத்துக்கல. அங்க இருக்க லேசர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டன் பண்ணிட்டு நம்ம ஜாக்கி கடக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து அவர் என்ட்ரி ஆயிட்டு இருக்கிறப்ப ஜூலி வேற அங்க இருப்பாங்க. ஜூலி ஒன்னு ஹோட்டல் தானே இருக்க சொன்னு சொல்லிட்டு ஜாக்கி கேட்பாரு. ஜூலி அதை டைவர்ட் பண்ற விதமா அந்த லேசர்லாம் தாண்டி எப்படி வந்த ஜாக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஜாக்கி பாத்தீங்கன்னா அது எனக்கு பிறவிலே வந்த குணம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதுவா பேசுவாங்க. இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறப்ப சைடுல அந்த லேடி பாத்தீங்கன்னா அந்த பின் பூமா டைமண்ட் அழகாவே களவாண்டுருவாங்க. அதை தொடர்ந்து இப்ப நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா மந்திரக்கல்லை எடுக்கணும். அதை பாத்தீங்கன்னா ஜாக்கி செம்மையாவே செய்வாரு. ஒரு பொம்மையை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நவுத்தி வச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த மந்திரக்கல்லை அவர் எடுத்துருவாரு. நம்ம ஜாக்கி பாத்தீங்கன்னா ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் தான். அவருக்கு இந்த திருட்டுலாம் தெரியாது. ஆனா ஒரு பொருளை திருடணும்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது அவரோட ஸ்டைல்ல காமெடியாவே பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். டைமண்டை திருட்டு அந்த லேடியும் அந்த மந்திரக்கல்லை திருடிட்டு நம்ம ஜாக்கியும் போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல மீட் பண்ணிடுவாங்க. அப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன ஃபைட் வரும். லேடி கேரக்டரும் பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் கிட்ட சூப்பராவே ஃபைட் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஜூலி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சண்டையில ஜாக்கி லேசர்ல விழுற மாதிரிலாம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த லேடி தான் காப்பாத்துவாங்க. சோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களை காயப்படுத்தணும்ன்ற நோக்கம் கிடையாது, அங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற. அப்பதான் ஜூலி நீங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்க மாஸ்க கழட்டிட்டு என்னோட பேர் கள்ளிராணின்னு சொல்லுவாங்க. ஜூலி இந்த கள்ளிராணியை ஒரு ஃபீமேல் ஜாக்கி சானாவே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட ஃபைட் எல்லாம் பார்த்து ரொம்பவே ரசிப்பாங்க. நான் ஜாக்கி என்ன சொல்லுவாருன்னா, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு திருடி, நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படி சொல்லுவாரு. அப்போ கள்ளிராணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மட்டும் என்ன சும்மா வந்த, நீ திருடுறதுக்கு தானே வந்த அப்படின்னுவாங்க. அதனால ஜாக்கி டென்ஷன் ஆயிட்டு நான் ஒன்னும் திருட இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சத்தம் போடுவாரு. அதனால பக்கத்துல இருக்க ஜாடி பாத்தீங்கன்னா கீழே விழுந்துரும். அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா அலர்ட் ஆவாரு. அங்க இருக்க டோர் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுற நிலைமையில நம்ம கள்ளிராணி தான் துப்பாக்கி வச்சு சுட்டு அந்த இதே பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே வெளில வந்துருவாங்க. தென் அங்கிருந்து தப்பிச்சு போலாம் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இந்த பேகும் மாறிடும். அதாவது ஜாக்கி கிட்ட பாத்தீங்கன்னா டைமண்டும் கள்ளிராணி கிட்ட மந்திரக்கல்லும் போயிடும். ஜாக்கிக்கு இதனால பெரிய அதிர்ச்சி ஏற்படும். மறுபடியும் மந்திரக்கல்ல வாங்கலாம் சொல்லிட்டு ரிட்டர்ன் போறப்ப பாத்தீங்கன்னா ஜாக்கியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த டைமண்டும் இல்ல, அதை சேஃபா ஜூலி எடுத்து வச்சுக்கிறாங்க. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோல் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 12 மணிக்கு டார்க் அண்ட் கேங் வரானுங்க மந்திரக்கல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா கீழே ஜாக்கி அரெஸ்ட் ஆகிற போறத பார்த்து அவங்களும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. ஜாக்கி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த விஷயம் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல தான் வருது. பின் பூமா டைமண்ட் வந்து ஜாக்கி சான் களவாடிட்டாருன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் டார்க் அண்ட் கேங்கும் பாக்குறாங்க. இப்ப ஜாக்கி ஒரு திருடன், சோ அவங்க கிட்ட இப்ப மந்திரக்கல் இருக்கா இல்லையா சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆளை பாத்தீங்கன்னா ஜெயில அனுப்பி பார்க்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ராசப்பா தான் போறப்ப கையில அந்த மந்திரக்கல்ல காட்டக்கூடிய கருவியும் எடுத்துட்டு போறாரு ராசப்பா. அந்த ஜெயில இருக்கிற ஜாக்கி அங்கிளுக்கு தான் கால் பண்றாரு. அங்கிள் என்ன சொல்றாருன்னா, ஏன்டா மந்திரக்கல்ல தான்டா மந்திர சக்தி இருக்கு, பின்புமா டைமண்ட்ல எங்கடா மந்திர சக்தி இருக்கு, அதே ஏன்டா எடுத்துன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அங்கிள் அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு கால் தான் கொடுத்துருக்காங்க, இதுல நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல முடியாது, நீங்க கிளம்பி வாங்கன்றாங்க. பட் அங்கிள் பாத்தீங்கன்னா இன்னொரு கால் வருதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ஜெயில இருக்க ஜாக்கியை பாக்குறதுக்காக ஜூலியும் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் என் கிட்ட தான் இருக்கு, அது நம்ம கையில இருந்தா தான் கள்ளிராணி நம்மள தேடி வருவா, அவகிட்ட டீல் பேசிட்டு இந்த டைமண்டை கொடுத்துட்டு மந்திரக்கல்லை மீட்கிறேன், அதுக்கப்புறம் நீ வெளியில வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஜூலி நீ எதுவும் அதிக பிரசங்கத்தனமா பண்ணாத, செக்ஷன் 13க்கு தகவல் போயிருக்கு, அவங்க வந்து எல்லாத்தையும் பாத்துப்பாங்க, நீ சும்மா இரு அப்படி சொல்லிட்டு கள்ளிராணியும் அந்த நியூஸ் பேப்பர்ல ஜாக்கி சான் அரெஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மந்திரக்கல்லை கையில வச்சிட்டு இருப்பாங்க. இந்த கல்லிக்கே இவங்க இப்படி பண்றாங்க சொல்லிட்டு அதை அழுத்தி பிடிக்கிறப்ப அதோட சக்தி வெளிப்படுது. இந்த பாம்பு மந்திரங்களோட சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளை இன்வெஸ்ட் கள்ளிராணியும் அங்க மறைஞ்சு போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில ராசப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் கிட்ட வந்து பேசிட்டு
சுத்திட்டு இருப்பாரு இந்த மாதிரி மந்திரக்கல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு. ஆனா அவர் கையில இருக்கிற கருவி பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் கிட்ட மந்திரக்கல் இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காரு. சரி ஓகே மந்திரக்கல் எங்க இருக்காச்சு சொல்லிட்டு ராசப்பா கேட்பாரு. போடா டேன்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ராசப்பாவும் இவங்க கிட்ட இதுக்கு மேல எந்த தகவலும் வாங்க முடியாது சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு நினைப்பாரு. ஜெயில விட்டு வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா அவர் கையில இருக்கிற கருவியில லைட் எரிய ஆரம்பிக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஜெயில நோக்கி தான். சோ மறுபடியும் உள்ளதான் அந்த மந்திரக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு ராசப்பா கன்ஃபார்ம். மறுபடியும் ஜாக்கியை ஜெயில உள்ள அடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சாவி மட்டும் தனியா வந்து அந்த கீயை திறக்கும். அப்பதான் தெரியுது கள்ளிராணி உள்ள வந்திருக்காங்க ஹைட் ஆகி சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. ஜாக்கி உடனே பயந்துருவாரு யார் எதுக்கு வந்திருக்காங்க அதுவும் கண்ணுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாம்பு மந்திரங்களோட சக்தி இதுதான் போல இன்விசிபிள் ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஜாக்கியும் புரிஞ்சு ஜாக்கி ஆல்ரெடி டைமண்ட் திருட்டாருன்னு சொல்லிட்டு தான் இப்ப ஜெயில உள்ள வந்திருக்காரு. இப்போ இங்க இருந்து தப்பிச்சா மறுபடியும் அது குற்றமாகும் சொல்லிட்டு ஜாக்கிக்கு நல்லாவே தெரியும். பட் கள்ளிராணி பாத்தீங்கன்னா அவர் அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாஸ்டர் பிளான் போட்டதே பாத்தீங்கன்னா ஜூலி தான். அதாவது கள்ளிராணி கிட்ட டைமண்ட் தரதுக்கு நீ மந்திரக்கல்லையும் அண்ட் ஜாக்கியை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லியிருப்பாங்க. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா கள்ளிராணி இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு போய் ஜாக்கியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சொன்ன மாதிரி டைமண்டையும் மந்திரக்கல்லையும் அவங்க ரெண்டு பேருமே கை மாத்திக்கிறாங்க. மந்திரக்கல் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஜாக்கி இனிமே உன் சங்கத்தமே வேணாம் சொல்லிட்டு கள்ளிராணி அங்க விட்டுட்டு ஜூலியை கூப்பிட்டு கிளம்புறாரு. பட் போயிட்டே இருக்கிறப்ப அந்த மந்திரக்கல்ல கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறாரு. பார்த்தா அந்த மந்திரக்கல் உடஞ்சிருது. அப்பதான் தெரியுது கள்ளிராணி மறுபடியும் ஏமாத்திட்டு அது ஒரு ஃபேக் மந்திரக்கல்னு. இதனால ஜூலி பாத்தீங்கன்னா செம்ம காண்டா மந்திரக்கல்லையும் டைமண்ட் எடுத்துட்டு கள்ளிராணி அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வால்டர் வந்து இருக்கிறாரு. ஒழுங்கா அந்த டைமண்டை கொடுத்துரு மந்திரக்கல்லையும் சேர்த்து கொடுத்துரு அப்படின்னுவாரு. பட் கள்ளிராணி பாத்தீங்கன்னா அதை தரமாட்டாங்க. மந்திரக்கல்லோட சக்தியை யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஃபைட் பண்றாங்க. அதுவும் யார் கூடனா ஷேடோ கான்ஸ் கூட. பட் அவங்க கிட்ட அந்த டிராகன் கருவி இருக்கிறதுனால அவங்க மறைஞ்சாலும் அவங்களை கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு கட்டத்துல கள்ளிராணினாலையும் சமாளிக்க முடியல. அந்த ஷேடோ கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படியோ மந்திரக்கல்ல கள்ளிராணி கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. கள்ளிராணி ஷேடோ கார்ட்ஸ் கூட ஹோட்டல் ரூம் விட்டு வெளியே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா பெரடும் நடந்துட்டு இருக்கு டைம்ஸ் கிவிங் டேக்காக. அங்க ஜாக்கியும் ஜூலியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. சோ தூரத்துல பாத்தீங்கன்னா கள்ளிராணி சண்டை போட்டுட்டு இருக்கிறத ஜூலி பாத்துறாங்க. ஜாக்கி கிட்டயும் சொல்றாங்க. ஜாக்கி ஜூலி அங்கே இருக்க சொல்லிட்டு ஒரு ராட்சச மூஸ் பொம்மை இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அவர் அங்க இருந்து வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த ஹோட்டல் ரூம் கிட்டே போயிடுறாரு. ஜாக்கியை பார்த்த உடனே கள்ளிராணி சாரி ஜாக்கி அதுல இருக்கிற சிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட ஃபேவரட் பாம்பு சிம்பிள் தான் அப்படி சொல்லிட்டு அந்த மந்திரக்கல்லை ஜாக்கி கிட்ட கொடுத்துடுறாங்க. அப்படி மந்திரக்கல்லை வாங்கிட்டு இருக்கப்ப மேல பார்த்தா சடனா ஜூலியும் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஜாக்கி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. நீ எப்படிதான் ஜூலி இங்க வர சொல்லிட்டு வேற கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க ஜாக்கியும் கள்ளிராணியும் சேர்ந்து அங்க இருக்க ஷேடோ கார்ட்ஸ் அடிச்சு வெளுத்துவாங்க. அந்த ஃபைட்ல ஒரு ஷேடோ கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா மந்திரக்கல்லை புடுங்கிடுறான். புடுங்கிறது மட்டும் இல்லாம அந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணிட்டு அவனும் இன்விசிபிள் ஆயிடுறான். இதனால ஜாக்கிக்கு செம்மையா அடிவிழுது. ஆனா ஜூலி சாமர்த்தியமா பெயிண்டை ஊத்தி அவனோட உருவத்தை காட்ட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி பாத்தீங்கன்னா ஒரு பொழந்துட்டு அந்த மந்திரக்கல்லையும் வாங்கிடுறாரு. நடந்த இந்த சண்டையில ஷேடோ கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ராட்சச பொம்மையை ஓட்ட செஞ்சிடறானுங்க. இதனால அது கட்டுப்பாட்டை வந்து அங்க இங்கே அலைஞ்சிட்டு இருக்கு. ஃபைனலா அந்த அமெரிக்காவோட ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அதாவது சுதந்திர தேவி சிலைன்னு சொல்லுவாங்க. அந்த சிலை மேலேயே போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த ராட்சச பொம்மை விழுந்துருது. அது மட்டும் இல்லாம மந்திரக்கல்லும் அந்த சுதந்திர தேவியோட காலில் விழுது. அதன் மூலமா மந்திரக்கல்லோட சக்தி வெளிப்பட்டு அந்த சுதந்திர தேவி சிலையே மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இறங்கி கீழே வந்துடுறாங்க. கள்ளிராணி கிட்ட டைமண்டை கொடுத்துட்டு மந்திரக்கல்லையும் வாங்கிக்கிறாங்க. பட் ஜூலி என்ன பண்றாங்கன்னா உசாரா அந்த டைமண்டையும் வாங்கி வச்சிடறாங்க. அப்பதான் ஜாக்கி காப்பாற்ற முடியும். போலீஸ் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாக்கி அந்த டைமண்டை ஒப்படைச்சிடுறாரு. இதனால ஜாக்கி மேல எந்த கேஸும் வராது. அவரை ரிலீஸ் பண்ணி வந்த போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க டைமண்டை கொடுத்துட்டீங்க ஆனா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி என்ன பண்ணீங்க சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜாக்கிக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதே தெரியல. திரு இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதை தொடர்ந்து ஜாக்கி கிட்ட பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வினா நீங்க இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்றப்ப பயந்துருக்கீங்களா சொல்லிட்டு. அவருக்கு ஆமா கண்டிப்பா பயந்துருக்கேன். என்னால ஒரு ஸ்டண்ட்டை பண்ண முடியலன்னா எனக்குன்னு கொஞ்சம் பயம் இருக்கு. அதை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி என்னால ஒரு ஸ்டண்ட்டை பண்ண முடியும்னா யார் தட்டாலும் அதை பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவா